ஓஹோ, இதெல்லாம் தான் இவங்களோட புது அடைமொழியா அப்படின்னு பல பேருக்கு தெரியாத தமிழ் சினிமா டாப் 5 டயர் 2 ஆக்டர்ஸோட புது நிக் நேம்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல யாருக்கு இந்த நேம்லாம் பொருத்தமா இருக்கு, யாருக்கு பொருத்தமா இல்லன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சாவது விஜய் சேதுபதி அவர்கள் ஆரம்பத்துல வெறும் விஜய் சேதுபதியா தான் இருந்தாரு. பட் 2016ல வந்த தர்மதுரை படத்துல இருந்து மக்கள் செல்வன் அப்படின்ற ஒரு அடைமொழியை பயன்படுத்திட்டு இருக்காரு. நாலாவதா சிம்பு அவர்கள் இவருக்கு வருஷம் படம் வருதோ இல்லையோ புதுசா நிக் நேம்ஸ் ஒன்னு வந்துரும். அந்த வகையில லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு, சிலம்பரசன் டிஆர் சிலம்பரசன் எஸ்டிஆர். சோ இந்த மாதிரி பல நிக் நேம்ஸ் இவருக்கு இருந்தாலும் 2020-21ல இவர் உடம்புலாம் குறைச்சி ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதுல இருந்து ஆட்மன்ன்ற நிக் நேமை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மூணாவதா சிவகார்த்திகேயன் அவர்கள் டெலிவிஷன்ல இருந்த காலகட்டத்துல இருந்தே தன்னோட பெயரை வந்து ஷார்ட் பண்ணி எஸ்கேன்னு வச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் படங்கள்லயும் அதான் ஃபாலோ பண்றாரு. பட் தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் சந்தீப் கிஷான் தான் எஸ்கேவா வாழ்ந்துட்டு இருக்காரு. ரெண்டாவதா தனுஷ் அவர்கள் இவர் முதல் படத்துல இருந்து யூஸ் பண்ற தனுஷ்ன்றதே ஒரு நிக் நேம் மாதிரி தான். இதை ஷார்ட் பண்ணி தான் டின்னு சொல்றாங்க. மத்தபடி ஃபியூச்சர்ல இவர் சிஎம் ஆனா விஜய் அவர்கள் மாதிரி இவரும் தன்னோட ஒரிஜினல் நேமான வெங்கடேஷ் பிரபுவை யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முதலாவதா சூர்யா அவர்கள் இவருக்கும் சூர்யான்றதே நிக் நேம் தான். ஆனா ரீசெண்டா வந்த ரெட்ரோ படத்துல இருந்து தி ஒன் சூர்யா அப்படின்னு மாத்திக்கிட்டாரு.